வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரிஸ்க். நம்ம போடுற முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காதுன்னு நான் ஒரு வியூ கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? நான் கொடுத்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் நான் போட்டு ஒரு 3 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. அந்த 3 வீக்ஸாகவே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நான் சொன்ன அந்த விஷயம் ஏதாச்சும் மாறி இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் உங்களுக்கு கீழே சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 23,400 அல்லது 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து சப்போர்ட் எடுக்கும். அங்கேருந்து அப்படியே மேலே போகும். நான் சொல்லியிருக்கேன் மேலே போனாலும் திரும்ப கீழே வருவோம், கீழே வந்தாலும் திரும்ப மேலே போகும். இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன் தான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் அந்த விஷயம் மாறவே இல்லை, அப்படியே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதனால தான் இடையில நான் வேற எதுவும் வீடியோ போடவே இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் நான் போடுறேன். ஸோ அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாருங்க. ஸோ கடந்த 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது என்ன சொன்னேன்னா 24,300ல கீழே மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்கிருந்து 24,300ல இருந்து இறங்கினாலும் கூட அது அப்போ நம்ம சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,500 அல்லது 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும். நான் வியூ கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். இந்த சப்போர்ட் லெவல் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ 23,500 அல்லது 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். கரெக்டாக 23,400 வரைக்கும் இந்த மார்க்கெட் கீழே இறங்கி அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப எவ்வளவு தூரம் மேலே ஏறுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 23,800 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. மறுபடியும் அங்கே ஒரு செல்லிங் ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது 23,400 அல்லது 500ல மறுபடியும் ஒரு பையிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மார்க்கெட் அப்படியே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம சொன்ன அந்த விஷயம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் ஏன் வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மார்க்கெட் நமக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 23,750ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபர்தரா என்ன ஆகும்னு கேட்டோம்னா இந்த லெவல்ல ஓரளவுக்கு கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. எப்போ 100 டேஸோட மூவிங் அவரேஜ் இருக்குல்ல, நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. 4 ஹவர் அப்படி டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லெவல்ல ஆல்ரெடி ஒரு 3 தடவை கிராஸ் ஓவர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கு பிரேக் அவுட் பண்றது. ஆனாலும் திரும்பவும் பியரிஷ்ல கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் ஒரு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இந்த லெவல் எங்க 23,700 அப்படிங்கிற 100 டேஸோட சப்போர்ட் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா மேபி மார்க்கெட் 24,000க்கு போகுமோ, 24,000க்கு இந்த மார்க்கெட் போகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ நமக்கு இருக்கு. ஓகே, அதான் இப்போ நான் தெளிவாக சொல்ல வரேன். ஸோ இப்போ 23,750 இந்த மார்க்கெட் 24,000க்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் என்ன சொல்ல வருது நீங்களே பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா தான் இருக்கு. அப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த விஷயம் கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ன சொல்ல வரோம்னா மார்க்கெட் மேபி 24,000க்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இருக்கு. இன்னொரு அடிஷ்னலா ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்எஸ்சி ஆப்ஷன் சைடில் நீங்கள் போனீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் எந்த அளவுக்கு ரைட் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. 24,000ல 2 லட்சத்துக்கு மேலே வால்யூம் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க 24,000 நீங்கள் நல்லா பார்க்கலாம். வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு வால்யூம் இல்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ நமக்கு என்னன்னா 23,700லேருந்து மேபி இந்த 24,000க்கு போகுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இருக்கு. அப்போ நெகட்டிவ் சைடில் இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சைடு அதாவது புட் சைடில் அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு வால்யூமோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை. அதே சமயம் இங்கே வால்யூம் பாருங்க, கால் சைடில் இருக்கக்கூடிய வால்யூம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, 50 லேக்ஸ்க்கு மேலே இருக்கு. எங்க 23,800ல. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது, எங்கேயும் குறையல. ஸோ 24,000ல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வால்யூம் இருக்குன்னு பாருங்க, 37 லேக்ஸ்க்கு மேலே இருக்கு. அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து மேபி நமக்கு 24,000க்கு போகலாம். அந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு வேளை ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுப்போம். கேப் அப்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு, இல்ல பாசிட்டிவா போகுதுன்னா அப்போ இன்னமும் டுவர்ட்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம்னா இந்த ரேஞ்ச் மறுபடியும் கூட மார்க்கெட் ரீச் ஆகலாம். 24,300 அப்படிங்கிற லெவல்ல ரீச் ஆகும் மேபி. ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்க
எல்லா இண்டிகேட்டரையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஜஸ்ட் நான் வேற எந்த இண்டிகேட்டரும் நான் ஆட் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு பியூர் பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அதுதான் வந்து ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. வீக்லியோட ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது இதான். என்ன ஜோன் அப்படின்னா 23,650 அப்படிங்கிற அந்த லெவலில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, கடந்த வாரத்தோட க்ளோசிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். 23,650. இந்த வாரத்தோட ஓப்பனிங் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,490. அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் மேலே தான் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இப்போ நமக்கு என்ன அடுத்த டார்கெட்னு பார்த்தோம்னா கடந்த வாரத்தோட ஓப்பனிங் லெவல் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 23,970 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. கடந்த அதுக்கு முன்னாடி வாரத்தோட க்ளோசிங் லெவல் என்னன்னு பாருங்க 24,200. அப்போ இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லாம இந்த மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு இந்த லெவலுக்கு கீழே போனா தான் நமக்கு செல்லிங்க்கு நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். எங்க 23,450க்கு கீழே போனா மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் நான் சொல்ல வந்த விஷயம். கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இந்த பீக்கில் இருக்கும்போது நான் சொன்னேன் 24,300 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் மறுபடியும் மேலே ஏறிட்டு இருக்கும், மேலே ஏறினாலும் திரும்ப கீழே இறங்கும். ஒரு மாதிரியான அப் அண்ட் டவுன் அந்த வால்டைலேட்டாக தான் மார்க்கெட் இருக்கும். ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் இந்த மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக. ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நம்ம கொடுத்த அந்த வியூ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னை கேட்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து லைவ் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறோம். அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி.